வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்க ஆரம்பித்த காலத்திலிருந்து எல்லாருமே சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு ஈசான்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாஸ்து என்றாலே ஈசான்யம் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருநாதர் தான். அப்போ ஈசான்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈசான்யத்தில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது ஈசான்யத்தில் படிக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ப்ராப்ளம் வரும். மூன்றாவது பொது சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ப்ராப்ளம் வரும். நான்காவது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பில்டிங்காக இருக்கலாம், இல்லை வந்து பெரிய வந்து கழிவு நீர் சேகரிக்கக்கூடிய ஒரு இடமாக கூட இருக்கலாம். ஸோ இது போல் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க பட்சத்தில் அதில் வந்து மிகப்பெரிய சூட்சமமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடர் உங்களுக்கு வந்து முன்னோர்களுடைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஈசான்யத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த மாற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த முன்னோர்களுடைய ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயம் சரியாகும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, வடக்குலையோ அல்லது கிழக்குலையோ வந்து விண்டோ இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜோதிட நண்பர்கள் வந்து தத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. தத்து அப்படின்னா எல்லாரும் என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, ஒரு பிள்ளைய வந்து தத்து கொடுக்குறது தானே சின்ன விஷயம் அப்படின்னு நினச்சிப்போம். இது வந்து உளவியல் ரீதியாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகன் அல்லது மகளை வந்து நம்மளுடைய பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிக கொடூரமான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்குது அப்படின்னா அதை எதை அடிப்படையில் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு அல்லது வடக்கில் இருக்கக்கூடிய விண்டோ அமைப்பு அது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை திறந்து வைப்பதன் மூலம் அதனுடைய பாதிப்புகள் வந்து குறைய தொடங்கும். அப்படி தென்மேற்கு அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னாலும் ஈசானியம் அப்படின்னு சொல்லி பேசினாலும் ரெண்டும் ஒற்றை விஷயங்களை தான் வந்து உங்களுக்கு சொல்ல வருது அப்படிங்கிற விஷயம்தான். ஒரு வீடு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த வீடு அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ வாழ்க்கையில் நம்ம வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் சரி, தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஒரு 100% அல்ல 99% சரியாக வச்சுக்கொள்ளறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்களுடைய லைஃப்ல எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிற விஷயத்த இன்றைய கோவில்களுக்கு சென்றால் சில விஷயங்கள் சரியாகும் அப்படின்னு சொல்றது தான் நம்மளுடைய குருவினுடைய மிக முக்கிய கருத்தாக நம்ம பார்க்குறோம். அதன் அடிப்படையில் காசி யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய யாத்திரையை வந்து நம்மளுடைய ஹம்மிங் பேர்டு நிறுவனம் மற்றும் ஜே குரூப் மூலமாக நடத்துகிறாங்க. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்போவுமே பௌர்ணமி அப்படின்னாவே வந்து மிக சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஆரத்தி அப்படிங்கிற விஷயம் நம்ம முன்னோர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போவும் வந்து நம்மளுடைய திருச்செந்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடல் ஆரத்தி யார்ப்பா பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குழுவை தான் சொல்லுவாங்க. அதே போல் காசியில் வந்து கங்கை ஆரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பார்ப்பது வந்து மிக சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். அந்த கங்கை ஆரத்தியை வந்து பௌர்ணமி நிலவோடு சேர்த்து தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பயணம் பண்ணக்கூடிய காசி யாத்திரையில் வந்து செல்றவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ ராமர் அப்படின்னாலே வந்து நரசிம்மர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நரசிம்மர் எதுக்காக அவதரித்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடும் கோபத்துடன் உருவான ஒரு 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 பிறப்புன்னு எடுத்துக்கலாமே. அந்த பிறப்புல உருவாகி தான் வந்து ராமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாந்த சுரூபியா மாறுவார். நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு ராமரையோட கோட்டையில இருப்போம். ராமரை வந்து சந்திப்பதற்கான ஒரு ஆயத்தத்துல இருப்போம் அப்படிங்கிறது தான். அப்போ அதாவது ராமரை காண்பது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மரோட ஜெயந்தியில தான் அப்படிங்கிற விஷயம் தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உக்கிரமான குணங்களையும் ஒதுக்கி சாந்த சொரூபமாக சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்ட ஒரு மனிதனாக மாற்றுவது அந்த அயோத்தி மண்ணில் நடக்கும் அப்படிங்கிற விஷயம். ஸோ ரெண்டாவது பௌர்ணமி நம்மளுடைய காசி யாத்திரையில் இது ரெண்டு விஷயங்களையும் நம்ம வந்து ஒரே நேர்கோட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யாத்திரை பிளான் பண்ணியிருக்கு. அந்த யாத்திரையினுடைய முடிவில் வந்து புத்த கயா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தரை புத்தர் வந்து ஞானம் பெற்ற இடத்திற்கும் வர்றோம். பொதுவாக இந்த யாத்திரை வந்து டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் எப்பயோ டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் பிண்டம் கொடுக்கணும், இந்த இடத்துல தான் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால தான் அந்த 9 நாள் பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏதாவது ஒன்றை விட்டோம் அப்படின்னா ஏன் இதை விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்பாங்கிறதுனால மக்களுக்கு சில விஷயங்களை எடுத்து செல்வதற்காகவே உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனம் மூலமாக ஏற்பாடு பண்ண இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கங்க. மேபி இதுல என்ன சார் எல்லாரும் தான் சொல்றாங்க, நீங்க என்ன ஸ்பெஷலா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து என்னுடைய வாடிக்கையாளரா இருக்கிறீங்க, நான் வந்து உங்களை வாஸ்து பார்த்துருக்கேன் அப்படின்னாலும் சரி, இல்ல நல்ல ஃப்ரெண்டு சார் உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நானும் காசிக்கு வர்றேன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. 10% டிஸ்கவுண்ட் வந்து நான் தர்றேன். இதில் 2 விஷயங்கள். இது எப்படி சார் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
யாரெல்லாம் ஜே குரூப் மற்றும் ஹம்மிங் பேர்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஆஃபர் உண்டு. நீங்கள் அந்த நிறுவனத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் கொடுக்குறேன். எல்லாருக்குமே வந்து 5லேருந்து 10%, அது என்ன 5 to 10ங்கிறத நான் டிஃபைன் பண்ணுறேன். மினிமம் வந்து ஒரு 1000லேருந்து 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து 10 பேர் 20 பேர் வர்றாங்க அப்படின்னா பெரிய ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் செஞ்சு தரலாம் அப்படிங்கிறது என்னுடைய சார்பில். இது வந்து அந்த குரூப்புக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னுடைய சார்பில் நான் செஞ்சு தருவதற்கான வாய்ப்பை உருவாக்குறேன். ஸோ எல்லாரும் பயணிப்போம். என்னுடைய பயணம் பண்ணுறதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கியங்க. ஒரு பெட்டியில் 72 பேர் அப்படின்னா இப்போ மினிமம் வந்து ஒரு 30 டிக்கெட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டை நான் வச்சுப்பேன். உங்களோட வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு நம்ம பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நீங்கள் வந்து இன்னைக்கு அரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் நம்மளுடைய குருமார்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.